நம்ம என்ன பார்க்க போறோம்னா நாளைக்கு வந்து நம்ம பிரியாணி சமைக்க போறோம். ஸோ அதுக்குரிய இன்கிரியன்ஸ் நம்ம இன்னைக்கு வாங்க போறோம். ஸோ டுடே வீடியோக்குள்ள போலாமா? போகலாமே. ஸோ நம்ம திங்ஸ்லாம் வாங்குறதுக்கு கிளம்பியாச்சு. நானும் நசிமாவும் முன்னாடி போயிட்டு இருக்கோம். அவங்க 2 பேரும் பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. நாங்கள் 4 பேர் தான் சாப்பிட போகிறோம். ஸோ ஒன்லி 500 கிராம் தான் வாங்க போகிறோம். என்னடி கேட்குதா? கேட்காது. 1/2 கிலோ தான் வாங்க போகிறோம். அவங்க ஆல்ரெடி அங்கே போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் சுற்றிட்டு வரோம். ஸோ ஃபஸ்ட் டைமாக சமைக்க போகிறோம். என்ன நினைக்கிறீங்க? புரியல. வாங்கியாச்சு. ஸோ நாளைக்கு சமைக்கிறோம். மாஸ் பண்ணுறோம். ஏய் நாளைக்கு செம்மையாக சமைக்கிறோம். என்னடி? இப்போ சிக்கன் வாங்கியாச்சு. வெஜிடபிள்ஸ் ஆல்ரெடி ஒரு அச்சு வாங்கி வச்சுட்டா. இப்போ வந்து நம்ம நார்மலாக அது பேர் எனக்கு தெரியல. இப்போ போயிட்டு நம்ம வந்து அரிசி, லெமனு அந்த மாதிரி சில குட்டி குட்டி பொருட்கள்லாம் போயிட்டு வாங்கிட்டு வரலாம். போயிட்டுருக்கோன்னா நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டுருக்கோம். வாங்க மார்க்கெட். 2 பேரும் பின்னாடி வராங்க. இப்போ வந்து நாங்கள் வந்து இங்கே லெமன் வாங்க வந்திருக்கோம். லெமன் வாங்கியாச்சு. லெமன் வந்து 2 தான் வாங்குகிறோம். ஒன்று வந்து பிரியாணிக்கு, இன்னொன்று வந்து சிக்கன் 65. இப்போ வந்து நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா பிரியாணிக்கு முக்கியமான விஷயம். என்னது முக்கியமான விஷயம்? பட்டை கிராம்பு பேக்கெட்டா? பாஸ்மதி ரைஸ். ஓ ஆமாம் ஆமாம். இப்போ எல்லாமே வாங்கிட்டோம். இப்போ தயிர், பச்சை மிளகாய் மட்டும் வாங்கணும். இப்போ பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து சின்னதாக ஒரு பிரேக் எடுக்கலான்னு பானிபூரி சாப்பிடுவோம். அங்கே போயிட்டு உங்களுக்கு பாருங்க. அவங்க 2 பேரும் போயிட்டுருக்காங்க. நாங்கள் 2 பேரும் இங்கே போயிட்டுருக்கோம். நான் சொல்லிட்டேன்ல எல்லாரும் சேர்ந்து இப்போ பானிபூரி சாப்பிட்டுருக்கோம். இப்போ எல்லாரும் வந்து பானிபூரி காளான் சாப்பிடுவோம். பானிபூரியும் காளானும் சாப்பிடுவோம். இப்போ வந்து காளானும் பானிபூரியும் வந்துருச்சு. இப்போ நாங்கள் 3 பேரும் சேர்ந்து சாப்பிட போகிறோம். 4 பேரும் சேர்ந்து சாப்பிட போகிறோம். ரச்சிதா சுசு இங்கே வந்து இப்போது கொத்தமல்லி, தயிர் இதெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. அதான் நாளைக்கு பிரியாணிக்காக. ரச்சிதா வந்து பச்சை மிளகா வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம நிலா வந்து ஒரு மேகி பைத்தியம் சொல்லலாம். ஒரு மேகி பைத்தியம் வச்சுக்கலாம். பிரியாணி இங்கே பாருங்க. தயிரை காணும். தயிர் வந்துட்டு ஆண்டு தயிர் இந்த சின்ன பிள்ளைய கடை கூட்டு போயிட்டு அது வந்துட்டு இது வாங்கலாம் அது வாங்கலாம்னு சொல்லுங்க. அந்த மாதிரி நிலா சொல்லிட்டு இருக்கோம். சின்ன பிள்ளையெல்லாம் கடை கூட்டு வந்துருக்கோம் சார். 3 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்றைக்கி பிரியாணிக்கான எல்லா திங்ஸுமே நாங்கள் வாங்கிட்டோம். ஸோ நாளைக்கு தான் வந்து முக்கியமாக பிரியாணி நம்ம எப்படி செய்ய போகிறோம், நல்லா வரப்போதா இல்லை சொதப்ப போதா நாளைக்கு தான் தெரியும். ஸோ இன்னைக்கான வீடியோவை நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.